1892 5:45 இங்கேயோ. லால்குடி தமிழ்நாடுவா. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. அழகு தொழில் டெய்லரிங் ஆரம்பித்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியுமா? அழகு தொழில் அப்படின்னா அழகுக்கு சுக்கிரனுங்க, சந்திரனுங்க. டெய்லரிங்னு வந்துட்டீங்கன்னா சனியும் செவ்வாயும். பார்ப்போமா? டெய்லரிங். சரி, ஜாதகத்தை பாருங்க என்ன சொல்லுது. ஜாதகத்தில் யார் அதிக சுபாமைப்பில் இருக்கா? புதனும் சுக்கிரனும் தான் சுபாமைப்பில் இருக்காங்க. குருவின் பார்வையில் இருக்காங்க. சந்திர அதியோகத்தில் இருக்காங்க. பௌர்ணமி சந்திர சொன்ன அத்தனை விதிகளும் உங்கள் ஜாதகத்தில் அப்படியே இருக்கு. அழகுக்கு சுக்கிரன் சந்திரனுங்க, அது அவ்வளோதான். டெய்லரிங்னு வரீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த நிலையாக ஒரு செவ்வாய் சனி அமைப்புகள் அப்படின்னு வரும். ஓகே, இந்த ஜாதகத்தில் லக்னம் என்ன லக்னம்னால லக்னத்தை பாருங்க. லக்னம் சுக்கிரனுடைய லக்னமாகி அழகுக்கே உங்களை அழகுபடுத்திக்கிறதுலே உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கு. அழகுக்குனே பிறந்த லக்னம் அப்படின்னு சொல்லாங்க. அப்ப லக்னத்தை லக்னாதிபதி பார்த்து வலுப்படுத்தி, லக்னாதிபதி சந்திர அதியோகத்துல இந்த இடத்துல லக்னம் 24 டிகிரி, லக்னாதிபதி 27 டிகிரி, குரு 11 டிகிரி. அதே நேரத்தில் சந்திர அதியோகத்துல வேற பரிபூர்ண அமைப்பு. அம்மா, உங்க கேள்வி என்ன? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கைக்கும் சூரியனுக்கும் என்னங்க சம்பந்தம்? சூரியன் 11 லாபாதிபதியாகி 8ல் இருக்காரு. மறைவான லாபத்தை கொடுப்பாருன்னு வச்சுங்க. சரி, இந்த ஜாதகத்துல 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிட்டாருங்க. அது தப்பா? அது கண்டிப்பான தப்பு தான். அதே நேரத்தில் அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறத விட 12ல மறையிறது ஓரளவுக்கு நல்லது. ஆனா 7ஆம் இடம் நல்லா தானே இருக்கு. இந்த இடத்துல களத்திர இது அமைப்புகள் வந்துருச்சு. சுக்கிரன் 7ஆம் இடத்தை கெடுப்பாரு அப்படின்றதெல்லாம் சும்மாங்க. இதுக்கு அடுத்து தசாபுத்தியை போய் பார்ப்போம். சரி, தசாபுத்தி அமைப்புகள்ல சுக்கிர தசை நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ சூரிய தசை இடமாற்றம் பண்ணுங்க. இவ்வளவுதான், நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சூரிய தசையில இப்போ உங்களுக்கு செவ்வாய் புத்தி முடிஞ்சாச்சு. சூரிய தசையில ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகு எங்க இருக்காரு? ராகு 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்காரு. வேற எந்த அமைப்புகள்ல கெடுதல் இருக்கா? இல்லைங்களா. உபஜயஸ்தான அமைப்புகள்ல ராகு இருக்கிறது நல்லது. என்ன சஷ்டாஷ்டகமா இருக்கு. சஷ்டாஷ்டக அமைப்புகள் இருந்தாலும் கூட குருவின் பார்வை அமைப்புகள் ஒரு மாதிரியான திருமணம், குழந்தையின் 3ஆம் பாவக தன்மையை கொடுக்கிறது. சூரியன் 8ல மறைஞ்சாலும் அதீத சுபத்துவம். என்னங்க, சிம்மாதிபதி வலுத்துட்டா என்ன? உங்களுக்கு கீழே 10 பேரை வச்சு வேலை வாங்கணுன்ற அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில் செஞ்சே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்பீங்க. எனக்கு தான் பிசினஸ் தான் செய்வேன், யாருக்குலையும் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு. சரிங்களா. இந்த அமைப்புகள்ல இங்க சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசைன்னு சொல்லி சந்திரன் இங்க ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் கூட ஒளியான சந்திரனாக இருக்கிறாரு அப்படின்ற காரணத்தினால 10ஆம் அதிபதி இங்க நீச்சமாயிட்டாரு. அதனால ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் யாரு சொன்னாலும் காதல போட்டுக்காதீங்க. 10ஆம் அதிபதி இயல்பாகவே 2 10ஆம் அமைப்புகளோட தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்புன்னு வரும். இந்த காட்டன் சாரி, அந்த சாரி, முகத்துக்கு சார்ந்த லிக்விட் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு, குடிக்கக்கூடிய திரவங்கள் அப்படின்ற மாதிரியான நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குங்க. சூரியனும் பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள்ல இருக்காரு. சந்திரன் தானே ஒளி பொருந்தி ராகுவோட சனியோட அமைப்புகள்ல எந்த தொடர்பும் இல்லாதனால அவரே நல்லது பண்ணுவாரு. அடுத்து வரக்கூடிய சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் குருவின் வீட்டுல இருக்காரு. குருவின் வீட்டுல இருக்காரு. இதெல்லாம் விட குரு முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய ராகு முடிஞ்சு ராகு முடிஞ்சு குருன்னு சொல்லி குரு 6ஆம் பாவக பலனையே செய்ய முடியாத அருமையான யோக ஜாதகமா நல்லா இருக்க போறீங்கம்மா. கொஞ்சம் தாமதமா அந்த 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிட்டாருன்றனால திருமணம் கொஞ்சம் தாமதமாகுமே தவிர அதுல எந்த பிரச்சனையும் வராது. நல்ல வாழ்க்கை கண்டிப்பா வாழ்வீங்கம்மா. அருமையான யோக ஜாதகமா. வாழ்நாள் முழுக்க லக்ஸரியான அமைப்புகளை செஞ்சு அழகு, டெய்லரிங், பெண்கள், சமையல், சாப்பாடு இயற்கை சார்ந்தது. அதாவது காட்டன்ல இருந்து வர்றதா இருக்கலாம், உப்பு விற்கிறங்க, சீனி விற்கிறங்க, மளிகை பொருள் விற்கிறங்கன்ற மாதிரியான சமையல் சம்பந்தப்படுறது, சாப்பாடு சம்பந்தப்படுறது, பேக்கிங் அத்தனையும் தூள் கலப்புற ஜாதகமா நல்லா இருப்பீங்க. சரிங்களா.